சரஸ்வதி பூஜைனாலும் சரி, விஜயதசமினாலும் சரி, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு சாமி கும்பிடுறதா நம்மளோட வழக்கம். அதனால என்னோட வீட்டுக்கார் வீட்டை சுத்தம் பண்ற கேப்ல நானும் சாமி ரூம், சாமி போட்டோஸ் எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே பூஜை அப்படின்னாவே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க எப்பவும் இருக்கும். மார்னிங் வீட்டுல சமைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பட்னி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை எல்லாத்தையுமே பட்னி போட்டுருவாங்க. அப்பா உதிரி பூ தான் வாங்கிட்டு வருவாரு. பூ மாலை கட்டி மாவில தோரணெல்லாம் ரெடி பண்ணிட்டு வீடு வண்டி எல்லாத்துக்குமே போட்டு வச்சுட்டுருவாங்க. இதுலயும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லார் வீட்லயுமே 3 மணிக்கே பூஜை ஆயிடும். ஆனா என்னோட அம்மா பிள்ளைங்க பட்னி இருக்காங்களே நேரத்துல பூஜை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் பூஜை போடுவாங்க. எனக்கு மயக்கமே வந்துடும். இதெல்லாம் அப்ப ரொம்ப டார்ச்சரா இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அங்க பண்ற மாதிரியே இங்கேயும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட வீட்டுக்காரரோட அண்ணாவோட ஷாப்க்கு கிளம்பிட்டோங்க. என்ன ஷாப்னு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான தீவனம், தவிடு எல்லாமே இங்க இருக்கும். அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரி, உங்கள எத்தனை பேரு பூஜைக்கு விரதம் இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை.